இப்போ நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வாழ்க்கையில் வேறு பார்த்து சூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு இமார்டாலிட்டி பவர் கிடைக்குது. அவனோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துல ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆறா மாதிரி ஒரு எம்பரராக மாறிடுறான். ஸோ இப்போ இமார்டாலிட்டி பவர் வச்சிருக்க நம்ம ஹீரோ யார் கணக்கும் தெரியாமல் ஒரு தூரமான இடத்துல தனிமையில் அவனோட பவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அளவு கடந்த பவர் கிடைச்சதுனால அந்த இடத்துல ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு எம்பரராக அவன் மாறிடுறான். ஏன்னா இந்த மொத்த யூனிவர்ஸ்க்குமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் எம்பரராக இருந்தாலும் ஒரு வாட்டி கூட நம்ம ஹீரோவை அவன் தேடவே இல்லை. இப்படி இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாவோட ஒய்ஃபான மீக்குவோட லைஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கும். அவங்களுக்குமே அவங்க சாக போகிறது தெரிஞ்சிருச்சு. நம்ம கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இப்போது ஒருத்தராக சாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் பற்றி மட்டும் இன்னும் நமக்கு எந்த தகவலுமே கிடைக்கலன்ட்டு மீக்கு சொல்ல, இது கேட்ட நம்மளோட சன்மே, நீ உஞ்சி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியுது. நீ சொல்கிறது உண்மைதான். ஒரு காலத்தில் நாங்கள் ரொம்பவுமே நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோவும் சன்னும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக மாறி இந்த பிரபஞ்சத்தையே மாற்றி அமைக்கிறத பற்றி பேசின எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்களும் உஞ்சி ரொம்பவுமே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனால் எம்ப்ரர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஏன் ஒரு வாட்டி கூட உஞ்சி எங்கே இருக்கான்றதை தேடலைன்னு சொல்லி மீஹு கேட்க, எப்படி எம்ப்ரர் கேண்டிடேட்டில் நான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தனும் அதே மாதிரி எனக்கு ஈக்குவலாக இருந்த ஒரு ஆள் தான் உஞ்சி. என்னதான் அவனுக்கு இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அவன் தனிமையை தேடி போயிருக்கான். கண்டிப்பாக ஒரு நல்ல நண்பனா அவனோட விருப்பத்தில் நான் தலையிட மாட்டேன்ட்டு நம்மளோட சன் சொல்லுவான். உஞ்சி அவரோட விருப்பத்துக்காக தனியாக போயிட்டாரு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் இன்னும் உயிரோட இருப்பாரா இல்லையன்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சன் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கு கேட்க, என்னதான் என்னோட உயிர் நண்பன் உஞ்சி என்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் கண்டிப்பாக அவன் இன்னும் உயிரோடு தான் இருப்பான். ஏன்னா அவனை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு சன் சொல்லுவான். இதை கேட்ட மீக்குவும் சரி அப்போனா அவர் எதுக்காக தனியாக போனாருன்னு நீங்கள் சொல்ல முடியுமான்னு சொல்லி சன் கிட்ட கேட்க, அவன் என்ன திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பயங்கரமான மான்ஸ்டர்ஸ், அப்படி இல்லைன்னா இப்போ தற்காலிகமாக இருக்கக்கூடிய எம்பரரான நான். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பார்த்து அவன் பயந்துருக்கணும். அதனால தான் அவன் திரும்ப வரலன்னு சொல்ல, இதை கேட்ட நம்மளோட மீக்கவும் சரி அப்போனா உங்களை பார்த்து எதுக்காக அவர் பயப்படுறாரு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்க, ஒருவேளை எனக்கு தெரியாத ஏதாவது ஒரு உண்மையை அவன் கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா என்னோட அவன் சக்திசாலியாக கூட ஆகியிருக்கலாம். இது ரெண்டுத்துல எதுவாக இருந்தாலும் எப்பயுமே உஞ்சி என்னோட நண்பன் தான் சொல்லிட்டு நம்மளோட சன் அவனோட பவரை வெளிக்காட்டுவான். இப்போ அந்த இடம் முழுக்க நம்ம சன்னோட பவர் பார்வை கிடக்க அந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாமே இதை பார்த்துட்டு இது கண்டிப்பாக நம்ம எம்பரோட பவர் தான், இந்த அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பாக நமக்கு எம்பரராக இருக்கிறதுல சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளோ சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி கூட உஞ்சி உயிரோட இருக்காரா இல்லையன்றதை தேடலைன்னு கேட்க, யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு தனியாக போய் இருக்கக்கூடிய ஒருத்தனை நம்ம இவ்வளோதான் அலசி தேடினாலும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்க மாட்டான்னு சன் சொல்ல, இதை கேட்டு நம்மளோட மீக்கவும் அப்போனா இன்னும் ஏதோ ஒரு மூலையில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிரோட தான் இருக்காரு நீங்கள் நம்புறீங்கன்னு சொல்கிறா. ஸோ இப்போ நம்ம மீக்கவும் சன்னும் பேசி இருக்கக்கூடிய பிளானட் அது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ இருக்கான். நம்ம சன் ரிலீஸ் பண்ண பவர் இந்த இடம் வரையும் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஹீரோவும் சன் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு இத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் இன்னும் உனக்குள்ள இருக்கக்கூடிய திமிர் குறையலடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவனோட பவரில் ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இமார்டாலிட்டி கிடைச்சிருந்தாலும் அவனால் நம்ம சன் அளவுக்கு பவர்ஃபுல் ஆக முடியாது. இப்படி ஒரு இமார்டாலிட்டி இருந்து என்ன பிரயோஜனம்? அதே நேரத்தில் நம்ம சன்னாலையுமே ஹீரோ மாதிரி ரொம்ப நாளைக்குலாம் உயிரோட இருக்க முடியாது. இந்த இடத்துல அவனோட அளவு கடந்த பவர் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? நம்ம ஹீரோவும் அதனால சன் அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அவனால் சுத்தமாக அவனோட பவரை ஓரளவுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஆனால் இத்தனை வருஷம் முயற்சியில் நம்ம ஹீரோனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனோட நேச்சுரல் டேலண்டான தண்டர் பவரையுமே அவனோட மேக்ஸ் லெவலுக்கு கொண்டு போயிருப்பான். ஆனால் இந்த தண்டர் பவர் மட்டும் வச்சு நம்ம ஹீரோனால சன் அளவுக்கு ஒரு எம்பரர் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தனை அவ்வளோ சுலபமாலாம் தோக்கடிக்க முடியாது. அதனால இருக்கக்கூடிய மற்ற நேச்சுரல் பவர்ஸுமே கற்றுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்படி பண்ணுறதுனால ஒரே ஒரு வழி இருந்து நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல பல வழிகள் வரும். இது மூலியமா நம்ம ஹீரோவால் அவனோட பவருமே ரொம்ப ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி தவறு பண்ண ஒரு 8000 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோனால அவனோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியை அன்லாக் பண்ண முடியுது. இதனால நம்ம ஹீரோ முன்ன இருக்கிறத விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறத ரொம்ப ஈஸியாகவே உணர்றான். ஏன்னா இந்த இடத்துல அவனுக்கு தண்டரோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியுமே சேர்ந்துருக்கு. ஸோ ஒரு 8000 வருஷத்துக்கு நம்ம சன்னை பற்றி அவன் எதுவுமே கண்காணிக்காமல் அப்படியே விட்டுட்டான். அதனால என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலான்ட்டு சன் என்ன பண்ணுறான்றது தான் இப்போ பார்க்குறான். இந்த பக்கம் நம்மளோட சன் அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்த கல்லறையில் நின்றுட்டு இருக்கான். அது மட்டும்
மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு புது கலரையுமே இருக்கு. அந்த கலரை வேற யாருமே இல்லை, நம்ம சன்னோட ஒய்ஃபான மீகோது தான். ஒரு பவர்ஃபுல்லான எம்பரரா இருந்தாலுமே அவங்களால 20,000 வருஷத்துக்கு தான் உயிரோட இருக்க முடியும். இப்படி இருக்கு நம்மளோட சன்னுக்கு ஏற்கனவே ஒரு 18,000 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சன் கிட்ட அவனோட சாவை தள்ளி வைக்கிறதுக்கான அந்த இம்மோர்டாலிட்டி சீரம் இருந்தாலுமே அவனை இன்னும் அந்த வீக்கான ஸ்டேஜில் தான் வச்சிருக்கான். அந்த சீரம் பத்தி அவன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. நம்ம சன் இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவன் இந்த மாதிரி ஒரு லோக்கி ப்ரொஃபைல்ல இருக்கும்போது கண்டிப்பா அவனை ரொம்ப சீக்கிரமா தோக்கடிச்சலாம்னு சொல்லிட்டு அவனோட பழைய எதிரிகளும் அதோட ஒரு மூலையில ஒளிஞ்சிட்டு இருக்க மான்ஸ்டர்ஸ்மே நேரடியாக இவன்கிட்ட தாக்குதல் பண்றதுக்காக வரும். ஆனா அந்த நேரத்துல இவன் அவனோட ஃபுல் பவரை காட்டும் போது கண்டிப்பா இவனால அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சிட முடியும். அதனாலதான் அவன் இந்த பிளானே போட்டிருப்பான். இந்த பிளானோட இதோட முடியல. நம்மளோட சன் என்ன நினைக்கிறான்னா, இத்தனை வருஷம் ஆனதுனால கண்டிப்பா நம்ம ஹீரோ செத்துருப்பான். ஆனா அவனோட சாவை விரும்பாததுனால நம்ம ஹீரோ அவனோட பவர் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்தி கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆபத்தான மான்ஸ்டரா மாறி இருப்பான். அப்படி வரும்போதாச்சும் நம்ம ஹீரோவை சந்திக்கலான்ட்டு நம்மளோட சன் பிளான் பண்ணியிருப்பான். இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு நம்ம சன்னுக்கு ரொம்பவுமே அதிகமான நம்பிக்கை இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சன் நிஜமாலே ஒரு புத்திசாலி தான். ஏன்னா அவன் சாகுற நேரத்துலையும் அவனோட மக்களை காப்பாற்றுறதுக்காக ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸை அழிச்சிட்டு தான் சாகணுன்றதுல ரொம்பவுமே உறுதியா இருக்கான். கண்டிப்பா நம்ம சன்னோட பிளான் ஒர்க் ஆகுன்றதுல நம்ம ஹீரோக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுல என்ன ஒரு சின்ன தப்புன்னா, நம்ம சன் நினைச்ச மாதிரி ஹீரோ ஒன்றும் அந்த மாதிரி மான்ஸ்டரா மாறல. அவனோட இம்மோர்டாலிட்டி பவர்னால இன்னுமே அவன் ரொம்பவுமே நார்மலான மனுஷனா தான் இருக்கான். நம்ம ஹீரோ இந்த பக்கம் இருந்து சன்னோட பிளான் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம சன் இருக்கக்கூடிய பூமியில ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல் உருவாகுது. இதை பார்த்த மக்களும் இது நம்ம எம்பரரோட புது பவரா இருக்குன்றாங்க. சில பேர் இல்லை இது ஏதோ ஒரு மான்ஸ்டர் வரதுக்கான அறிகுறியா இருக்குன்றாங்க. இப்படியே அவங்களுக்கு தோன்றதை மக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த போர்ட்டல்ல இருந்து இவங்க இருக்க இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய தங்க படிக்கட்டு உருவாகுது. இதை பார்த்துட்டு அங்க ஒருத்தர், இதை பாருங்கப்பா இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு உருவாதுன்னு சொல்ல எல்லாருமே அந்த படிக்கட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படிக்கட்டு உருவானதோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுமே எந்திரிச்சு பார்த்துட்டு, பரவாயில்லையே நம்ம சன்னோட பிளான் ரொம்ப சீக்கிரமாவே வேலை செய்யுது அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க எல்லாரும் இந்த போர்ட்டலையும் படிக்கட்டையும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப சீக்கிரமாவே அந்த போர்ட்டலும் படிக்கட்டும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருது. அதுக்கப்புறமா மக்களும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சன்னோட பிளான் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நம்ம நினைச்சாலும் நம்ம ஹீரோ இல்லை, இன்னும் சன்னோட பிளான் ஃபெயில் ஆகல. ஏன்னா அந்த மான்ஸ்டர் டைரக்டா வரலனாலும் ஸ்பேஸ்ல அந்த மான்ஸ்டர் இப்போ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்றது நம்மளோட சன்னுக்கு ரொம்ப சுலபமாவே தெரியும். ஏன்னா இந்த மான்ஸ்டர் எல்லாமே இப்போ அது எங்க இருக்குன்றத நேரடியாக வெளியே வந்து காட்டி கொடுத்துருச்சு. இதனால நம்ம சன்னோட பிளான் முழுசா நிறைவேறனாலும் கண்டிப்பா அவனால அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் இப்பவுமே அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே சன்னுமே ஸ்பேஸ்ல போயிட்டு அந்த மான்ஸ்டர் ஒளிஞ்சிட்டு இருக்க இடம் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா தேடி போய் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருப்பான். ஸோ ஸ்பேஸ்ல அந்த மான்ஸ்டர் ஒளிஞ்சிட்டு இருக்க இடம் எதுவுமே வெளிப்படையா தெரியலனாலும் இவனோட ஸ்பியர் வச்சு அவன் அந்த இடத்துல அட்டாக் பண்ண டக்குன்னு அந்த இடத்துல ஒரு விரிசல் மாதிரி வருது. பார்த்தா அது எல்லாமே ஒரு இன்விசிபிள் ஷீல்டு உருவாக்கி அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட சன்னோட அட்டாக் எல்லாமே கரெக்டா அந்த மான்ஸ்டர் மேல பட ஒரே அட்டாக்ல அந்த மான்ஸ்டர் எல்லாமே சேர்த்துரும். ஆனா நம்ம சன் 1-2 மான்ஸ்டரோட இந்த வேட்டையை நிறுத்திக்கல. ரொம்ப வருஷத்துக்கு திரும்ப அவனோட வீட்டுக்கு கூட போகாம இப்படியே சுத்தி இருக்க எல்லா மான்ஸ்டரோட ஒளிஞ்சிருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சி ஒன்னொன்னா கொண்டுகிட்டே இருப்பான். இப்படி பண்றதுனால நம்ம சன்னோட பவருமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே அவனோட லைஃப் சோர்ஸ் பவரையும் லைட்னிங் பவர் ரெண்டுத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு புது விதமான பவரை உருவாக்கியிருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு புது பவரையை உருவாக்கி இருந்தாலும் இதை வச்சு மட்டும் கண்டிப்பாக அவனால் சன்னை அவ்வளோ ஈஸியாக தோக்கடிக்க முடியாது. அதனால் நம்ம ஹீரோவும் சரி இது எனக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருந்தாலும் நான் இதோட நிறுத்திக்க கூடாது, நான் இன்னுமே என்னோட பவர் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு திரும்பவுமே வேற ஒரு பவரை கற்றுக்கிறதுக்காக அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்படி புது பவரை அன்லாக் பண்ணுறதுல நம்ம ஹீரோ பிஸியாக இருந்தானா இந்த பக்கம் ஒரு மான்ஸ்டராக கண்டுபிடிச்சி அதை அழிக்கிறதுல நம்மளோட சன் பிஸியாக இருக்கான். இப்படியே பல வருஷங்கள் போக நம்ம சன்னோட எனர்ஜி தான் அந்த ஸ்பேஸ் முழுக்க இருக்கு. இதனால அந்த ஸ்பேஸ்லேயே ஒரு புது மேஜிக் பேட்டர்னே உருவாக்கி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்க இடத்துலையுமே அவனோட மேஜிக் ஃபீல்ட் ரொம்பவுமே டிஃப்ரெண்டாக இருக்கிறத அவன் ஃபீல் பண்ணுறான். இப்படியே வருஷங்கள் போக எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 வருஷம் போயிடுது. நம்மளோட சன்னுமே அந்த இடத்துல செத்து போய் ஒரு மான்ஸ்டராக மாறிடுறான். நம்ம ஹீரோவுமே இதை ஃபீல் பண்ணிட்டு இப்போ அவனோட தியானத்தை முடிச்சுக்கிறான். ஸோ இந்த 28,000 வருஷத்துல நம்ம ஹீரோ நிறையவே கற்றுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சன் இந்த இடத்துல செத்து போனதுனால அடுத்து எம்பரர் ஆகிறதுக்கான கேண்டிடேட்டை தேடுற வேலைகளும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டி இதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவுமே சுலபமாக இருக்காதுன்றது அவங்களுக்குமே தெரியும். இப்போ நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சன்னுக்கு என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். ஏன்னா இந்த இடத்துல ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்க மான்ஸ்டர் எல்லாமே இதுக்கு முன்னாடி எம்பரராக இருந்து அவங்களோட பவரை லூஸ் பண்ண விருப்பப்படாததுனால ஒரு மான்ஸ்டராக மாறி இருப்பாங்க. ஆனால்
ஆனால் நம்ம சன்னும் அதே மாதிரி ஒரு மான்ஸ்டராக மாறுறதுல நம்ம ஹீரோக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு வாய்ப்புமே இருக்குது. நம்ம சன்னால் அவனோட பவரை கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல அவனோட லைஃப் டைமை ஸ்டாப் பண்ணி வச்சு ஒரு ஃப்ரீஸ்ட் உலகத்தில் போய் இருக்க முடியும். அந்த இடத்துல அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு இருப்போம், அந்த சீலை உடைச்சிட்டு அவன் திரும்பவுமே உயிரோட வர முடியும். ஸோ இதனால் நிறைய எம்பரர்ஸ் அவங்களே சீல் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு ஏதாவது உதவின்றப்போ வெளியே வரதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்ம சன்னுமே அந்த மாதிரி இருந்தானா அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே யோசிப்பான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கவங்கள ரொம்பவுமே பிடிக்கும். இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம சன் வாழ்ந்துட்டு இருந்த ஹோலி லேண்ட்ற இடத்துல அவனோட பேலஸ் இருந்த மொத்த இடமுமே ஒரு மான்ஸ்டரால் அழிக்கப்படும். ஆனால் மான்ஸ்டர்ஸை வேட்டையாட போகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட சன் அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு தான் கிளம்பி இருப்பான். ஸோ அது அழியிறதுல இப்போ எந்த ஒரு பயனுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஹீரோவுமே இத்தனை நாளாக சன்னோட மேஜிக் பவர்னால ஏற்பட்ட சேஞ்ச் அவன் இல்லாதனால காணாமல் போயிட்டு இருக்க எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அதே நேரத்தில் அவனை தாண்டி ஒரு கோல்டன் லைட் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோக்கு அது நார்மலாக தெரிஞ்சாலும் அது என்னன்றதை பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதனால எப்படியாவது அதை பாதுகாக்கணும்ட்டு அதை வந்த டைரக்ஷனை நோக்கி நம்ம ஹீரோவுமே ரொம்ப வேகமாக போவான். இந்த இடத்துல அவனோட லைட்னிங் பவரை அவன் யூஸ் பண்ண மாட்டான், அவனோட லைஃப் ஃபோர்ஸ் பவரை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை கிட்ட போய் பார்க்கவும் தான் அது ஒரு பிளான்ட்ன்றதே நம்ம ஹீரோக்கு தெரியும். அதை பார்த்ததுமே அதில் ஏகப்பட்ட வித்தியாசமான பூக்கள் வேறு வேறு கலரில் இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஒரே செடியை சேர்ந்தது தான். இந்த செடியை பார்த்தது நம்ம ஹீரோக்கு சந்தோஷம். அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த செடியோட பேர் இம்மோர்டல் பிளான்ட். இது யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு சாவே வராது. ஸோ இந்த பிளான்ட் அதுக்கு தேவையான ஒரு யூஸரை தேடி அப்படியுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி கிடைக்கலனா அது கொஞ்ச நாளில் அப்படியே அழிஞ்சு போயிடும். அப்படி இருக்க இந்த மாதிரி ஒரு அதிசயம் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோ எப்படி தான் அதை பார்த்து ஆச்சரியப்படாமல் இருக்க முடியும். ஆனால் நம்ம ஹீரோ அந்த பிளான்ட்டை ரசிச்சுட்டு இருக்க கேப்பில் அந்த பிளான்ட் நான் வரட்டாமே டோருன்னு சொல்லிட்டு அந்த இடத்து ரொம்பவுமே வேகமாக தப்பிச்சு போயிடும். இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே அது போகிற திசையில் ரொம்பவுமே வேகமாக போயிட்டு இருப்பான். அந்த பிளான்ட்டு நேராக போன வச்சு பரவாயில்ல, அது எப்படியாவது துறைச்சி பிடிச்சிடலாம். ஆனால் அது தோன்ற நேரத்துலலாம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு வளையுது. அது எப்படி வளையுதுன்றதுமே நம்ம ஹீரோனால கெஸ் பண்ண முடியல. ஆனால் இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு துரத்தி அதை பிடிக்கிற மாதிரி போவான். அவ்வளோதான் ஒரு வழியாக இதனால கதையை இருந்த ஒரு ரேரான பிளான்ட்டை இப்போ நான் நிஜத்திலேயே பார்த்துட்டேன், அதை தொடவும் போகிறேன்ட்டு நம்ம ஹீரோ அது பக்கத்தில் போக கரெக்டாக அந்த இடத்துல இன்னொரு கையுமே வரும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட கையை பின்னாடி எடுக்க அந்த மான்ஸ்டருமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதோட கையை பின்னாடி எடுத்துக்கும். இதுதானே எனக்கு சாக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடும். ஏன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அந்த இம்மோர்டல் பிளான்ட்டையே தேடி வந்துட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்போ அந்த பிளான்ட்டை பற்றி சுத்தமாக மறந்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டரையே தான் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ எந்த அட்டாக்கும் எதுவுமே பண்ணாமல் சும்மாவே நின்றுட்டு தான் இருப்பான். அதே மாதிரி அந்த இடத்துல அந்த மான்ஸ்டருமே எதுவுமே பண்ணாமல் சும்மா தான் நின்றுட்டு இருக்கும். பார்த்ததுக்கு அது ரொம்பவுமே டார்க்காக இருக்க நம்ம ஹீரோ அதோட முகத்தையுமே ஒழுங்காக பார்க்க முடியாது. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த மான்ஸ்டரும் இதுக்கு முன்னாடி ஒரு எம்பரராக தான் இருக்கும்னு நினைப்பான். இந்த மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு அந்த ஃப்ளவரை தேடி தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த ஃப்ளவர் இல்லாதனால அந்த மான்ஸ்டரும் அந்த இடத்துல அமைதியாக தான் இருக்கும். இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் சரி உனக்கும் சண்டை போட விருப்பம்ல எனக்கும் சண்டை போட விருப்பம்ல, அதனால் நம்ம ஸ்மூத்தாக போயிடலாம், ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோ ஒரு பக்கம் போயிடுறான், அந்த மான்ஸ்டரும் ஒரு பக்கம் போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ இத்தனை நாள் அவன் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த அந்த பிளானட்டுக்கு போகிறான். அந்த பிளானட்டில் போயிட்டு நிம்மதியாக உட்காந்து திரும்பவுமே வேறு ஒரு பவரை கெயின் பண்ணுறதுக்காக அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே பல வருஷங்களாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கிட்ட இப்போது லைட்னிங், லைஃப் சோர்ஸ், அப்புறமா ஷேடோன்னு 3 பவர் வந்திருக்கு. ஸோ இந்த பவர் வச்சு கண்டிப்பாக நம்ம ஹீரோனால ஒரு எம்பரரை தோக்கடிக்க முடியாது. ஆனால் எம்பரர் கீழே இருக்கக்கூடிய எல்லாரையுமே ரொம்பவுமே சுலபமாக தோக்கடிக்க முடியும். ஸோ இதனால் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி லைஃப் ஃபோர்ஸையோ லைட்னிங்கையும் கனெக்ட் பண்ணால அந்த மாதிரி இந்த ஷேடோ பவருமே அதை கூட கனெக்ட் பண்ண முடியுதான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த இடத்துல ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரோட பவரை ஃபீல் பண்ணுவான். அதை பார்த்ததுமே இவனுமே அவனோட பவரை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரை தடுத்து நிறுத்திடுவான். ஆக்சுவலாக எல்லா மான்ஸ்டருமே மனுஷங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ரேரான பொருளை எல்லாத்தையுமே பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த அக்கா தம்பி 2 பேருமே அந்த மாதிரி ரேரான பொருட்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேரான பொருள் எடுத்ததுமே அந்த மான்ஸ்டருக்கு செம கோவமாயிடும். ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் பாதுகாத்துட்டு இருக்க ஒரு பொருள் யாராவது எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல. இதை பார்த்ததுமே அந்த மான்ஸ்டருமே டக்குன்ட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல இருந்து இவங்க இருக்க இடத்துக்கு வந்துடும். ஆனால் இவங்க கிட்ட எம்பரர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மேஜிக் எம்ப்ளம் இருக்கும். இதை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து இவங்க தப்பிச்சு போயிடலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் இவங்கள பிடிச்சி வைக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் இவங்க அந்த மான்ஸ்டர் கிட்ட மாற்றிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரோட கையை தடுத்ததுனால இதை பயன்படுத்தி அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து பல ஸ்டார்ஸ் கடந்து இருக்கக்கூடிய ஒரு பூமிக்கு போய் தப்பிச்சிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அடுத்து அவங்க நம்ம ஹீரோ கிட்ட தான் கை வைப்பாங்கிறது தெரியாது. அதனால் நம்ம ஹீரோவும் இதை ஃப்ரீயாக விட்டுட்டு திரும்பவும் அவனோட பவரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
ஆக்சுவலாக இந்த எம்ப்ளம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த எம்பரர் அவங்களோட பவரை மற்றவங்க பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்டோனில் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எம்ப்ளம் எல்லாருமே ஏதாவது ஒரு மான்ஸ்டர் கிட்ட தான் இருக்கும். அதை தான் இவங்க எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சரியான நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரோட கையை தடுத்ததுனால இந்த இடத்துல இருந்து அவங்க ரொம்பவுமே வேகமாக பல ஸ்டார்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு போயிடுவாங்க. இவங்க தப்பிச்சு போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட தான் அங்கே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த கை இன்னும் அங்கேயே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவரை பயன்படுத்தி அந்த கையை அழிச்சிருவான். இதுக்கப்புறமா அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும். வந்து அந்த 2 அக்கா தம்பிங்க இல்லாததுனால நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எனக்கு என்கிட்ட இருந்த அந்த ப்ரிஷியஸ் பொருளை திருடினவங்க தான் தேவை, நீ இல்லைன்னு சொல்லும். அதுக்கு நம்ம ஹீரோவும் இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்ல எனக்கு அவங்கள தான் தண்டிக்கணும் ஒன்றும் இல்லை, அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டருமே நம்ம ஹீரோ கிட்ட டாட்டா சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவும் எனக்கும் சண்டை போடுறதுல விருப்பம்னு சொல்லுவான். என்னடா நீ மான்ஸ்டர்ன்ற, ஆனால் அது பார்க்க மனுஷன் மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த எம்பரர் தான் இந்த மான்ஸ்டராக மாதிரி இருக்காங்கிறதுனால அவங்க தான் அவங்களோட ஃபார்மை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய ரேரான பொருட்களை கலெக்ட் பண்ணிட்டு அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து எப்படியாவது சீக்கிரமாக தப்பிச்சு வந்துடுவாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ இவங்க 2 பேரும் ஒரு சாதாரண திருடங்களாக தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல தான் அவனோட வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுவான். இப்போ நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து கிளம்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் இந்த அக்காவையோ தம்பியோ காட்டுறாங்க. ஸோ இந்த தம்பியோட பேர் லீ, அப்புறமா இந்த அக்காவோட பேர். ஸோ இவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து நேரத்தில் தப்பிச்சு வந்திருந்தாலும் இவங்களுக்கு நிறையவே காயங்கள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சீக்கிரமாக இது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஈலிங் எம்ப்ளமை பயன்படுத்தி அவங்களோட காயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இவங்க ஏற்கனவே ஒரு 7 எம்ப்ளம் சேர்த்து தான் வச்சுருப்பாங்க. அதோட உதவினால தான் இவங்க ரொம்பவுமே சுலபமாக அந்த மாஸ்டர் கிட்டே இருந்து முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு தப்பிச்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய வருஷமாக இதே மாதிரி மாஸ்டர் கிட்டே இருந்து முக்கியமான பொருட்களை திருடிட்டு தப்பிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுல இவங்க 2 பேருக்குமே பயம் இல்லை. அதனால் இவங்க 2 பேருமே இதோட நிறுத்தாமல் ஒரு பெரிய பொருளாக நம்ம திருடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக நம்ம ஹீரோனோட பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் அது கூட சேர்த்து நிறைய ரேரான பொருட்களையுமே கண்டுபிடிச்சிருக்கான். அது எல்லாத்தையும் பதுக்கி வைக்கிறதுக்கு 3 ஹிடன் பிளேஸுமே அவன் உருவாக்கி வச்சுருக்கான். இந்த 3 ஹிடன் பிளேஸ்லையுமே நம்ம ஹீரோ இப்போ இருக்கக்கூடிய ஹிடன் பிளேஸ் தான் அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சது. ஏன்னா இந்த இடத்துல அவன் ரெயின்போ பேம்புவை வளர்த்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெயின்போ பேம்புவோட அவனோட பவருமே கம்பைன் பண்ணி தான் வளருதுன்றதுனால இது வளர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ரெயின்போ பேம்பு மட்டும் முழுசாக வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது கன்சியூம் பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்களோட பவர் லிமிட்லெஸ்ஸாக மாறிடும். அதனால தான் நம்ம ஹீரோவுமே இப்போ ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ கண்டிப்பாக இந்த ரெயின்போ பேம்பு கொஞ்ச நாளில் என்னோடய பவர் மூலிமா வளர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பவரை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பாக இது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய லக்கு தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பவும் மெடிடேஷனில் உட்காந்து அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் டக்குன்ட்டு அவன் ஒரு வித்தியாசமான சென்சேஷனை ஃபீல் பண்ணுவான். ஏன்னா நம்ம ஹீரோ இத்தனை வருஷமாக உயிரோடு இருந்ததுனால அந்த மாஸ்டர் மாதிரியே மாறி இருப்பான். அதனால் அவனோட ஹிடன் பிளேஸ்க்கும் அவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்ததை நம்ம ஹீரோவுமே சென்ஸ் பண்ணிடுவான். அப்போதான் இவன் யாருன்றதை செக் பண்ணும்போது இவனுக்கு தெரிய வருது, இதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்களோ ஒரு அக்காவும் தம்பியும், அவங்க 2 பேர் தான் இப்போ இவனோட இடத்துக்கு வந்திருக்காங்கன்ட்டு. இப்போ லீயோவும் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு அதிக மேஜிக் பவர் இருக்கக்கூடிய பொருள் இருக்குன்றதை சென்ஸ் பண்ணதுனால அதை தேட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய மாஸ்டர் பார்த்ததுனால அது நேரில் வந்தாலுமே சண்டை போடுறதுக்கு இவங்க இப்போ தயாராக தான் இருக்காங்க. இதனால் நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு ரொம்பவுமே வேகமாக கிளம்பி வந்துட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே சோவும் லீயும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கால்வாசி ரேரான பொருட்களை தேடிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப நாளாக பாதுகாத்து வளர்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பேம்பு ட்ரீயை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இதை பார்த்ததுமே இவங்களுக்கும் செம சந்தோஷம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ரேரான ரெயின்போ பேம்புவை யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பாக அது இவங்களோட லக்கு தான். அதனால இவங்க 2 பேருமே அது உண்மையானதா இல்லையன்றதை செக் பண்ணிட்டு அதை வேரோட அங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே அவனுக்கு பதிலாக அவனோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி மூலியமா ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடியை அந்த இடத்துல உருவாக்கி அவங்கள அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். இத்தனை வருஷத்தில் நம்ம ஹீரோ இன்னொரு பவரையுமே அன்லாக் பண்ணியிருப்பான். என்னன்னா அவனோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வச்சு அவன் நினைக்கிற எந்த இடத்துலனாலும் அவனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடியை உருவாக்கி அது மூலிமா ஃபைட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு என்ன தான் நம்ம ஹீரோட ஃபுல் பவர் இல்லைனாலும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர வரையும் அவங்க 2 பேருமே அந்த இடத்துல தடுத்து நிறுத்தத்துக்கு இந்த பவரே போதுமானது. இப்படி நம்ம ஹீரோனோட ஸ்பிரிச்சுவல் பாடி அங்கே அனுப்பிச்சு வைக்க இந்த பேம்பு ட்ரீயை பார்த்ததுமே இந்த அக்காவும் தம்பியும் இது சீக்கிரமாக நம்ம எப்படியா திருடி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை வச்சு அதை வேரோட பிடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க.
ஒரு வேளை எப்படி இவங்களும் கஷ்டப்பட்டு அந்த பேம்பு ட்ரீயோட வேறு அந்த இடத்துலேருந்து பிரித்து எடுக்க கரெக்டாக நம்ம ஹீரோட ஸ்பிரிச்சுவல் பாடி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துரும். நம்ம ஹீரோட ஸ்பிரிச்சுவல் பாடி அந்த இடத்துக்கு வந்து சேர்ற நேரத்தில் நம்ம ஹீரோவுமே ஒரு பாதி தூரத்துக்கு வந்திருப்பான். இதை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் ரொம்பவுமே வேகமாக அந்த பேம்பு ட்ரீ எடுத்து அவங்க பேங்கில் போட்டு அந்த எம்ளமை பயன்படுத்தி அந்த இடத்துலேருந்து டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் பாடியில் இருக்கக்கூடிய அட்டாக் அவங்க மேலே படுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி கரெக்டாக வந்து தப்பிச்சதுனால நம்ம ஹீரோனால அவங்கள எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோ இப்போ நேரடியாகவே அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். இத்தனை நாளாக நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த ரேரான பொருட்கள் எல்லாமே ஒரே நாளில் திருட்டு போனதை நினச்சி நம்ம ஹீரோனால் சுத்தமாக வழியை தாங்கிக்க முடியல. பார்த்ததுக்கு இத்தனை வருஷமாக அவன் வளர்த்துட்டு இருந்த அந்த 7 கலர் பேம்பு ட்ரீயுமே காணாம போயிடுச்சு. இது எல்லாத்தையும் அவனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இத்தனை நாளாக அவனோட மேஜிக் பவருமே கலந்து தான் அந்த பேம்பு ட்ரீயை அவன் வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ அது காணான்றதை அவன் சுத்தமாக ஏற்றுக்க முடியாமல் ரொம்பவுமே கோபமாக இருக்கான். ஆனால் இத்தனை வருஷமாக அந்த பேம்பு ட்ரீ இவனோட மேஜிக் பவர் கொடுத்து தான் வளர்த்துருக்கான்றதுனால இவனால் அந்த மேஜிக் ட்ரீ எங்கே இருந்தாலுமே அதை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ என்னதான் இவங்க லைட்டை விட ஸ்பீடாக ட்ராவல் பண்ணாலுமே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து இதில் தப்பிக்கவே முடியாது. நம்ம ஹீரோவுமே அந்த மேஜிக் ட்ரீ இப்போ எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் இவங்க ஏற்கனவே ரொம்ப தூரமாக போனதுனால நம்ம ஹீரோவால் ஒழுங்காக அதை ட்ராக் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தூரம் போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்பவுமே வேகமாக அவங்கள போன டைரக்ஷன்லேயே போயிட்டுருப்பான். இவனும் எவ்வளோ தூரம் போனாலுமே இவனால் கொஞ்சம் கூட அந்த பேம்பு ட்ரீயோட மேஜிக் பவரை ஃபீல் பண்ணவே முடியல. இது பார்த்து அவனுமே மற்ற பொருள் கூட எனக்கு தேவையில்ல, அந்த பேம்பு ட்ரீ மட்டும் எப்படியாவது கிடச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டே இருக்கான். இப்படியே இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்பவுமே மைல்டான அளவில் அந்த பேம்பு ட்ரீயோட மேஜிக் பவரை நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். இதை பார்த்ததுமே கண்டிப்பாக அந்த பேம்பு ட்ரீ இன்னைக்கு எனக்கு கிடச்சிடும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போயிட்டு இருக்கான். ஒரு வேளையா இப்போ அந்த அக்கா தம்பி 2 பேருமே நம்ம ஹீரோ கைகளமாக பிடிச்சலாம் நினைக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்த அடுத்த செகண்டே அவங்க 2 பேருமே அந்த எம்பளமை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து சட்டுன்னு காணாம போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு கோகையில் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம லீயும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய காயம் ஏற்பட்டிருக்கு. அப்போ லீயும் என்னை மன்னிச்சிருக்கா, நான் தான் தெரியாமல் ஒரு சின்ன தப்புனால அந்த 7 கலர் பேம்பு ட்ரீயோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டேன், இல்லைன்னா அவனால் வந்திருக்க முடியாது, இது என்னோட தப்பு தான் சொல்லி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு சரி ஓவராக ஃபீல் பண்ணாத, இதில் உன் தப்பு எதுவும் இல்லை, இனிமேல் அந்த பவர் லீக் ஆகாமல் பார்த்துக்கோ, நம்ம ஈலிங் எம்லம் பயன்படுத்தி நம்ம காயத்தை சரி பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்னு சொல்கிறா. இப்போ டக்குன்ட்டு லீயை கூப்பிட்டு எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடச்சிருக்கு கேட்குறியான்னு சொல்ல, லீவுமே என்ன ஐடியான்னு சொல்லி நம்ம அதை ட்ரை பண்ணலான்னு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 7 கலர் லோட்டஸ் எடுத்தோம் ஞாபகம் இருக்கா, அதோட மாஸ்டரையும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கு இந்த 7 கலர் பேம்புவோட மாஸ்டரையுமே நம்ம சண்டை போட விட்டோம்னா அதுக்கப்புறமா அதுக்கு 2 அடிச்சுட்டு செத்துரும், நம்ம அதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட லீயும் நீ சொல்கிற ஐடியா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, ஆனால் நீ இது எப்படி பண்ண போகிற, அவங்க 2 பேருமே ஒரே இடத்துக்கு கொண்டு வருது நமக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவான். அதுக்கு இப்போ எப்படி இந்த பேம்போட பவரை நம்ம கொஞ்சோண்டு ரிலீஸ் பண்ணதுக்கே அவன் இவ்வளோ தூரம் வந்தானோ, அதே மாதிரி அந்த 7 கலர் லோட்டஸ் எடுத்த இடத்துக்கு போயிட்டு அந்த பேம்போட பவரை நம்ம ரிலீஸ் பண்ணணும். அப்போது பேம்போட பவரை சென்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாஸ்டர் அங்கே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சிருவோம். இப்போ அந்த 2 மாஸ்டருமே அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு சேர்த்துரும். இதுதான் நமக்கு ஒரு கல் 2 மாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவா. இதை கேட்ட லீவுமே அட என் அக்கா தான் பிளான் அருமையாக இருக்குது, இது எப்போ செயல்படுத்தலான்னு சொல்ல, அதுக்கு நம்மளோட ஷோவுமே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் எம்ப்ளமை காட்டிட்டு நமக்கு இந்த பிளானை தனியாக செயல்படுத்த முடியாது, இன்னொரு ஆளும் தேவை, ஏன்னா தனியாக இந்த பிளானை செயல்படுத்துறது நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு நம்மளோட லீவுமே நீ யாரை கூப்பிட போகிறன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம கிளம்பலான்னு சொல்லுவான். இப்போ அப்படியே சீன் கட் ஆகும். லீயும் ஒரேன்ற இன்னொரு கேண்டிடேட் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. இது கேட்டு நம்ம ரேவுமே சரி இதை நீ தனியாக தான் பண்ண போறியா, இதில் நிறைய ஆபத்து இருக்குன்னு சொல்ல, இது கேட்டு நம்ம அதனால தான் நான் அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா எனக்கு பேக்கப்புக்காக உன்னையும் என்னோட தம்பி லீவுமே வர சொல்லியிருக்கேன், ஏன்னா அந்த இடம் ரொம்பவுமே ஆபத்தானதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லுவா. சரி பிளானை எப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரே கேட்க, அதுக்கு நம்மளோட இப்போ உடனே எடுத்து கவுத்தோம்னா நம்மளால பண்ண முடியாது, அதுக்கு முன்னாடி இந்த பிளானுக்காக நான் கொஞ்சம் என்ன தயார்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பா. அந்த இடத்துல மாட்டிக்கிட்டா என்ன பண்ணணும் இப்படி பண்ணணுன்ட்டு பிளான் ஏலேருந்து Z வரையும் தயார் பண்ணதுக்கப்புறமா ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்பவுமே கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு அவரோட பேம்பு ஸ்டாஃப் எடுப்பா. இந்த இடம் இதுக்கு முன்னாடி ரொம்பவுமே பயங்கரமான ஒரு வார் ஜோனாக இருந்ததுனால இந்த இடத்துல சேர்த்து அவங்களோட பிளட் தான் இங்கே மிஸ்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. அதனால நம்மளோட இப்போ ரொம்பவுமே பயந்துக்கிட்டு அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த 7 கலர் பேம்போவை எடுத்துக்கிட்டு பொறுமையாக ரொம்பவுமே ஜாக்கிரதையாக நம்ம ஹீரோ எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த மிஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த பேம்போவை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டே இருக்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேம்போவோட பவர் வெளியே வந்ததுமே இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே அதை ரொம்ப ஈஸியாகவே சென்ஸ் பண்ணிடுறான்.
இதை சென்ஸ் பண்ண நம்ம ஹீரோவும் நாங்கள் வருவோம் தெரிஞ்சு இவங்க இதை வெளியே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் எடுக்காமல் எதுக்காக இப்போ எடுத்திருக்காங்க, இது ஏதாவது ட்ராப்பாக இருக்குமா இல்லைனா அவங்க தெரியாமல் பண்ண மிஸ்டேக்காக இருக்குமான்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம அதை என்னென்னு போய் பார்த்துலான்னு சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோவும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிளம்பி நம்மளோட ஷோ இருக்க இடத்துக்கு வேகமாக வந்துகிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு அந்த வார் ஜோனில் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, யார் யாரெல்லாம் சண்டை போட்டாங்க, அது எவ்வளோ ஒரு முக்கியமான இடம், அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்றது எல்லாமே ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் தான் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிங் ஜி எம்பரரா இந்த காலத்தில் நடந்த போர்னால தான் இந்த இடம் இப்போ இப்படி இருக்குன்றது அவனுக்கு தெரிய வரும். இப்போ அவன் அந்த இடத்துல தேடி பார்க்கும்போது தான் நம்மளோட ஷூ அந்த பேம்பு ஸ்டாஃபோடு நின்றுட்டு இருக்கிறத அவன் கவனிப்பான். இப்போ நம்ம ஷோவுமே ஹீரோ வந்து அதை கவனிச்சிருவா. ஆனால் இந்த வாட்டி அவளுக்கு என்னதான் ஷாக் இருந்தாலும் பயப்படாமல் ரொம்பவுமே தைரியமாக அவள் கையில் இருக்கக்கூடிய அந்த டெலிபோர்டேஷன் எம்பலும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ ரொம்ப நேரமாக அவள் கையில் இருக்கக்கூடிய அந்த 7 கலர் பேம்புவே பார்த்துக்கிட்டு இருக்க டக்குன்னு இப்போ நம்மளோட ஷோவுமே நினச்ச மாதிரி இவன் வலையில் வந்து மாட்டிட்டான். இதுதான் நேரம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்பவுமே நக்கலாக சிரிக்க, இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் என்னோட ஸ்டாஃபை திருடிட்டு என்னை பற்றி நக்கலாக சிரிக்கிறேன்னு சொல்லி அவனோட பவரை பயன்படுத்தி நிறைய ஸ்டார்ஸை அவனோட விரல் நொடியில் வந்து நிற்கிற மாதிரி பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டார்ஸ் வந்திருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே அவன் ஒரே இடத்துல கேதர் பண்ணி ஒரு அட்டாக்கை பயன்படுத்தினானா கண்டிப்பாக அந்த இடமே அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த இடத்துக்கு அப்படி ஆகாது, ஏன்னா இது ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான வார் ஜோன். அதனால கொஞ்சம் கூட தயங்காமல் நம்ம ஷோ இருக்க இடத்த நோக்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ பார்த்ததுமே நம்ம ஷோவுமே அவள் கையில் இருக்க எம்பளமை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகிடுவா. என்னதான் அவள் டெலிபோர்ட் ஆகி அந்த குகைக்கு வந்திருந்தாலும் அவளுக்கு நிறையவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த ரேடியேஷனால் வாயிலிருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனால் இவன் நினச்ச மாதிரியே இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாஸ்டருக்குமே சண்டை உருவாகிடும். ஆக்சுவலாக இந்த இடத்துல சண்டைலாம் நடக்காது. நம்ம ஹீரோவும் கீழே போய் பார்ப்பான். அப்போ தான் அந்த இடத்துல கிங் ஜியோட உடம்பு இன்னுமே உயிரோடு இருக்கிறத கவனிப்பான். ஆனால் கிங் ஜி அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுவான். இத்தனை வருஷமாக அவரே ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருந்தவரை நம்ம ஹீரோ தான் இப்போது அவனோட பவர் மூலியமாக எழுப்பி விட்ருக்கான். பத்தாததுக்கு அவர் மேலே இருந்து ஒரு அழுகி போன டெட் பாடி வாசனெலாம் வரும். அவருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப நேரம் அமைதியாக நின்றுட்டு பரவாயில்ல காலம் ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோவும் பேசுறது சொல்லுவாங்க. ஆமாம் கிங் ஜின்னு சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ கவனிப்பான். அவர் ரொம்பவுமே ஒரு மாதிரி டயர்டான ஸ்டேட்டில் வீக்காக தான் இருப்பார். ஏன்னா போர் நேரத்தில் அவர் டக்குன்னு அவரே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பார். பத்தாததுக்கு இவர் டைம் லைனுமே ரொம்பவுமே கம்மியாக இருக்குன்றதை உணர்றான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி மக்களை காப்பாற்றுறதுக்காக அவங்களே ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு உயிரோடு இருக்கக்கூடிய இந்த எம்பரர்ஸ் பார்க்கும்போது ஒரு அளவு கடந்த மரியாதை வரும். அதே மாதிரி ஒரு மரியாதை நம்ம கிங் ஜி மேலேயுமே ஹீரோக்கு இருக்கும். அதனால் நம்ம ஹீரோவும் கிங் ஜி கிட்ட யுவர் மெஜஸ்டி நீங்களோட நண்பனான முன்னாள் எம்பரர் சன்னை அந்த இடத்துல பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவருமே நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தூசியாக மறைஞ்சு போயிடுவார். அவர் தூசியாக மாறும்போது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம தேனோஸ் சொடக் போட்டதும் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே அப்படியே மறைஞ்சு போவாங்களா அந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரெஸ்ட் இன் பீஸ் கிங் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கல்லறையில் இருந்த ஒரே ஒரு ப்ரெஷியஸான பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி திரும்பவுமே அவனோட ட்ரைனிங்காக பவரில் ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே இந்த பக்கம் நம்மளோட சவுல் லீ அப்புறம் ஒரு 3 பேருமே நம்ம ஹீரோ கிளம்புறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான்றது தெரிஞ்சதுனால 3 பேருமே இதுதான் நமக்கு சரியான நேரம், இப்போ போயிட்டு அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஹீரோ வச்சு கிங் ஜியை தோக்கடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேல்யூபிளான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரது தான் இவங்களோட பிளானாகவே இருந்திருக்கும். அதனால் கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே இப்போ டெலிபோர்டேஷன் எம்ப்ளமை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனதுமே அக்கா தம்பி ரேன்ட்டு எல்லாருமே மாற்றி அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூபிளான பொருளையும் எடுத்துகிட்டு அவங்களோட மேஜிக் பவரை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அங்கே தேவையான அளவுக்கு ஸ்டோன்ஸ் எடுத்து இவங்க மேஜிக் பவரை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இவங்க கேண்டிடேட்டாக இருக்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்களோட மேஜிக் பவரை அந்த இடத்துல வெளிக்காட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேர் பவரையும் வெளிக்காட்டிகிட்டு இருக்கும் போது அவங்க தலைக்கு மேலே வானத்தில் இப்படி கடல்லலாம் சுழல் உருவாகுமோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகும். அதுலேருந்து பயங்கரமான இடியெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு மேலே ஒரு மேஜிக் சர்க்கிளுமே உருவாகி இருக்கும். இந்த இடி எல்லாத்தையுமே தாண்டி யார் அதை போய் தொடுறாங்களோ அவங்க தான் அந்த கேண்டிடேட் ஆக்கிறதுக்கு தகுதியானவங்களாக இருப்பாங்க. ஆக்சுவலாக அதை கேண்டிடேட்டுன்னு சிம்லாம் சொல்ல முடியாது. யார் இந்த இடியெல்லாம் தாண்டி மேலே போகிறாங்களோ அவங்க தான் எம்பரராகவே மாறுவாங்க. இப்படி இவங்க 2 பேருமே மேலே போயிட்டு இருக்கிறத ஒரு ஓரமாக ஒரு மலை உச்சியில் இருந்து நம்மளோட ரே பார்த்துட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக மேலே போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போன மாதிரி தான் இருக்கும். பார்த்ததுக்கு அந்த இடினால இவங்க உடம்புல நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அக்கா தம்பி 2 பேருக்கும் உடம்புல ஏகப்பட்ட காயம் இருந்தாலும் பரவாயில்ல இவங்க 2 பேரும் மேலே போயினே இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் இப்படி ட்ரைனிங் பண்ணுறதையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியாக நமக்கு இன்னொரு எம்பரர் கிடைக்க போகிறாங்கன்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு அப்படியே அவங்கள க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தான் இவனுக்கு ஞாபகம் வருது. இவன் கிட்ட இருந்து அந்த ரெயின்போ பேம்போவை திருடிட்டு போனவங்க தான் இப்போ அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால இவனோட ரிவெஞ்ச் எடுத்துக்கிறதுக்கான ஸ்திரீன நேரம் இது
தீர்வாக தான் இருக்கும்னு நினச்சி நம்ம ஹீரோவுமே அவனோட லைஃப் ஃபோர்ஸ் பவரை பயன்படுத்தி அந்த இடத்துலேருந்து இவங்களை அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக அவனோட லைஃப் ஃபோர்ஸ் பவரை பயன்படுத்தி அவங்க இருக்க இடத்துக்கு மேலேயே 2 ஜைஜான்டிக் ஹேண்டை உருவாக்குறான். இப்போ மக்கள் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இப்போ எம்பரர் ஆவாங்களா மாட்டாங்களான்னே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட சோவும் லீயும் மேலே போகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட பவர் லெவல்ஸுமே அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம லீக்கு புதுசாக இன்னொரு பவருமே கிடச்சிருக்கு. அதை பயன்படுத்தி அவன் மேலே ஒரு ஸ்டோன் ஆர்மருமே அவன் வர வச்சுக்க முடியும். இதுதான் நம்ம லீயோட மேக்ஸிமம் லெவல் பவர்னே நம்ம சொல்லலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ண பார்த்ததுக்கு அந்த மின்னலுமே அவனை அட்டாக் பண்ண அவனோட ஆர்மர்லாம் உடஞ்சி போயிடுது. அவனோட ரைட் ஆர்ம்லையுமே ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி உருவாகுது. லியோட கையிலேருந்து ரத்தம் லிட்டராக ஊற்றிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் நம்ம சோவுமே அவன் அட்டாக் பண்ணுறான். ஸோ ஏதோ ஒரு ஷீல்டை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்துறா. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தான் அவளால் அதையுமே பண்ண முடியும். அதனால் அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹீலிங் எம்ப்ளமை பயன்படுத்தி லீக்கும் இவளுக்கும் இருக்கக்கூடிய காயம் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இப்போ திரும்பவுமே இவங்க 2 பேரும் மேலே போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாட்டி நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இன்னும் 3 மான்ஸ்டர் இவங்க 2 பேரையுமே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. மொத்தமாக 4 பேர் இவங்க 2 பேரும் அந்த கேட்டை தொடக்கூடாதுன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இவங்க 3 பேரோட அட்டாக்லேருந்து தப்பிச்சு எப்படியோ ஒரு வழியாக அந்த மேஜிக் சர்க்கிள் கிட்ட பக்கத்தில் வந்துட்டா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இவன் நினச்சா அது பக்கத்தில் போயிடலாம். ஆனால் இந்த நேரம் பார்த்து நம்ம லீ இப்போ அடி வாங்கிட்டான். நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த 3 மாஸ்டருமே ஒரே நேரத்தில் லீயை அட்டாக் பண்ண அவனோட ஒரு கை பிஞ்சு போயிடுது. பார்த்ததுக்கு அவன் ஆர்மர் எல்லாமே சில உடஞ்சி போயிடுது. இப்போ அவன் அப்படியே அங்கேருந்து கீழே தரையில் போய் விழுறான். ஆனால் இந்த பக்கம் நம்மளோட கிட்டத்தட்ட அந்த மேஜிக் சர்க்கிளை தொடர மாதிரி போயிருப்பா. இவளுக்கு அப்போ அவளோட தம்பியை காப்பாற்றுறதா இல்லை எம்பரர் ஆகிறதான்ட்டு எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்தில் அங்கேயே நின்றுட்டு இருப்பா. இப்போ எல்லாரும் நம்ம அந்த சர்க்கிளை தொடுவாளா மாட்டாளானே பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கேருந்து நம்ம லீ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்துகிட்டே இருக்கான். பார்த்ததுக்கு அவன் ஆர்மருமே உடஞ்சி போயிடுது. இந்த நேரம் பார்த்து அவன் மேலே ஒரு மின்னல் வந்து ஸ்ட்ரைக் ஆக நம்ம லீ அந்த இடத்துலையே அப்படியே செத்து போகிறான். அதோட அவனோட கீழே விழுந்த ஸ்டோன் பார்ட்டிகல்ஸுமே மறைஞ்சு போகுது. இதுலேயே நமக்கு தெரியும் நம்ம லீ இந்த இடத்துல மொத்தமாக செத்து போயிட்டான்ட்டு. இப்போ செத்து போய் கீழே விழுந்துட்டு இருக்க நம்ம லீயை பார்த்த சோவுக்குன்னா இந்த 4 மான்ஸ்டரும் சேர்ந்து தான் அவளோட தம்பியை கொண்டுட்டாங்கன்ற சமகானில் கண்டிப்பாக இவங்களை கொல்லுனே தீரணுன்ற கொலை வெறியில பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனால் கோவப்பட்டு எந்த முடிவு எடுக்காம இப்போ இருக்க நிலைமையில அவளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எம்பரர் ஆனதுக்கு அப்புறமா இவங்களோட தம்பிக்காக கண்டிப்பாக இவங்க 4 பேரையும் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லி அந்த மேஜிக் சர்க்கிளை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை நான் எம்பரராக விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் ஹேண்டை பயன்படுத்தி அவளை அட்டாக் பண்ணலான்னு வரான். இதை பார்த்து நம்ம சோக்குனா இன்னுமே புரியாது. ஏன்னா போன வாட்டி அவளோட ஃபுல் பவரை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்திட்டா. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக அவளால் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சவ ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கா. இந்த பக்கம் தூரத்துலேருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான். ஏற்கனவே லீயவன் இழந்ததுனால இந்த வாட்டி சோகமே இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துலேருந்து வேகமாக போய் நம்மளோட சோகு பதிலாக அந்த அட்டாக்கை வாங்கிக்கிறான். ஏன்னா தைரியமாக இவன் போய் அந்த அட்டாக்கை வாங்கிக்கிட்டாலும் இவனால் அந்த அட்டாக்கை சுத்தமாக தாங்க முடியாது. பார்த்ததுக்கு இவனோட மேஜிக் பவருமே ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். அதனால் இவன் பாடி ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடும். நீ என்னோட காம்படிட்டர் ஆச்சு, நீ உங்க கூட சேர்ந்து என்னை அடிக்க தானே ட்ரை பண்ணியிருக்கணும், எதுக்காக என்னை காப்பாற்றினேன்ட்டு அவன்கிட்ட கேட்க அதுக்கு இவன் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அவளுக்கு பின்னாடி இருந்து இன்னொரு கை அவளை அட்டாக் பண்ண வர. இதை பார்த்ததுமே அவன் வேகமாக போய் அந்த அட்டாக்குமே வாங்கிக்க. இதோட இவனோட பாடி சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியாமல் அழிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்மளோட சோவுமே சமகோவமா எனக்காக இருந்த 2 பேருமே இப்போ உயிர் இழந்துட்டாங்க. அதனால நான் கண்டிப்பாக இந்த ரிச்சுவலை முடிச்சு தீருவேன்னு சொல்லி வேகமாக அந்த மேஜிக் சர்க்கிளுக்குள்ளே போய் நிற்கிறா. இதை பார்த்ததும் எப்படியாவது இவளை எம்பரர் ஆக்க விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் இவளை அட்டாக் பண்ண வரும். ஆனால் ரொம்ப லேட்டாக வந்துருச்சு. ஏற்கனவே அவள் அந்த மேஜிக் சர்க்கிளில் பாதி முடிச்சிட்டா. அந்த மான்ஸ்டர்னால இவளை இப்போ தொடக்கூட முடியாது. நம்ம சோனால அவள் எம்பரர் ஆகிட்டு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு செகண்டுக்கு அவளோட பவர் 100 மடங்குன்னு அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு நம்மளோட சோவுமே ஒரு முழுமையான எம்பரராக மாறுறா. இப்போ அந்த மேஜிக் சர்க்கிள்லேருந்து ரொம்பவுமே பிரைட்டான ஒரு நம்ம சோ மேலே வருது. அது அப்படியே வந்த வேகத்திலே போகுது. நம்ம சோவோட ட்ரெஸ் எல்லாம் மாறி இப்போ ரொம்பவுமே ஒரு ராயலான ட்ரெஸ்ல இருக்கா. இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே புது எம்பரர் கிடச்சிட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் நம்ம சோக்கு அவளோட தம்பி அப்புறமா அவளோட ஃப்ரெண்டான எல்லாருமே செத்துட்டாங்கன்ற வருத்தம் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இப்போ மறுபடி அவளோட தம்பி லீக்கும் அப்புறமா ரேக்குமே அவங்களுக்கு ஆக வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி அவங்கள புதைச்சிட்றா. அப்புறம் அன்றைக்கி நடந்த சம்பவத்தை வச்சு அவங்கள அட்டாக் பண்ண மான்ஸ்டர் யாருன்றதை அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி கண்டுபிடிக்கிறா. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதை பற்றி அவள் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ டேரெக்டாக அவளை அட்டாக் பண்ணாமல் ஸ்பிரிச்சுவல் பாடி வச்சு தான் அட்டாக் பண்ணியிருப்பான். அதனால் அவளுக்கு நம்ம ஹீரோ தான் அட்டாக் பண்ணான்றது சுத்தமாக தெரியாது. இப்போ அவள் மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே அவள் தம்பி லீ அப்புறமா அவளோட ஃப்ரெண்ட் லே அவங்க 2 பேருமே சாவுக்கு காரணமான மான்ஸ்டரை தேடி கண்டுபிடிச்சி சாவடிக்கிறது மட்டும்தான். அதனால் ஒரு மான்ஸ்டரை தேடி போய் இவ கொண்டுகிட்டு இருப்பா. அன்றைக்கி வந்ததில் 4 மான்ஸ்டரில் 2 மான்ஸ்டர் மட்டும் தான் இவளுக்கு ஞாபகம் இருக்கும்.
இருக்கும். அதில் ஒன்றுத்தோட பேர் ஐஸ்பேர்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்பிரிச்சுவல் மான்ஸ்டர். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சு இவன் ரொம்ப நாள் அதே தேடிட்டு இருப்பா. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அந்த மான்ஸ்டர் இவளோட கண்ணிலே மாட்டியிருக்காது. இப்படி நம்மளோட சூ அவளோட தம்பிக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுல ரொம்பவுமே தீவிரமாக சுற்றிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு தான் இருப்பான். ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணான்றது அவளுக்கு தெரியாதுன்றதுனால நம்ம ஹீரோ இதை பற்றி பெருசாக எதுவுமே கண்டுக்க மாட்டான். இருந்தாலும் மனசுக்குள்ள அன்னைக்கு லீயை சாடிக்கணுன்றது என்னோட நோக்கம் இல்லை, அது என்னோட தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ கிட்ட மனசுக்குள்ளேயே சாரி கேட்குற மாதிரி நினச்சிப்பான். இப்போ நம்மளோட ஷோவை காட்டுறாங்க. அவன் எம்பரரான அடுத்த செகண்டே நம்மளோட ரே கவனிப்பா. ரே அந்த இடத்துல முழுசாக செத்துருக்க மாட்டான். அவனோட உடம்பு மட்டும் தான் செத்துட்டு இருக்கு, அவனோட சோல் இன்னும் உயிரோடு தான் இருந்திருக்கும். அதனால அவனோட உடம்பை இப்போ ரெடி பண்ணிட்டு அவன் திரும்ப நார்மல் ஆகிடுவான்னு தெரிஞ்சதுனால அதை ஹீல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. ஆனால் அந்த உடம்பு அவ்வளோ சீக்கிரமாக ஹீல் ஆகிறதே ஏற்றிருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியுமே அவனோட உடம்பை நார்மலாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்படி இவன் டெய்லி ஹீல் பண்ணுறதுனால முன்ன இருந்ததை விட இப்போ இவன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கான்றது அவளுக்குமே தெரியுது. அவனால் இப்போ பேசவுமே முடியுது. அவன்கிட்ட அவனை சாகடிச்ச அந்த மான்ஸ்டரை பற்றி கேட்குறான். அதுக்கு அவனுமே அவளோட காதலை மட்டும் கேட்குற மாதிரி ரொம்பவுமே சாஃப்டாக சொல்கிறான். இதை கேட்டதுமே அவன் அந்த இடத்துல இருந்து ரொம்பவுமே வேகமாக அந்த மான்ஸ்டர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறா. இவன் இந்த இடத்துக்கு வந்ததை பார்த்ததுமே அந்த மான்ஸ்டருமே அந்த இடத்துக்கு வருது. இப்போ அந்த மான்ஸ்டர் யாருன்றதை நம்ம காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்மளோட எம்பரராக இருந்த சன் தான். வரப்போகிற வருங்கால எம்பரரை சோதிக்கணுன்றது மட்டும் தான் நம்ம சன்னோட நோக்கமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல சாகடிக்கணுன்றது உண்மையிலேயே அவனோட நோக்கம் இல்லை. இருந்தாலும் அவன் மேலே தப்பு இருக்குன்றதுக்காக நம்ம ஷோ கிட்ட அவனோட தண்டனையை சாகடிக்க சொல்லி கேட்டுருவான். நம்மளோட ஷோவுமே கொஞ்சம் கூட தயங்காமல் அவளோட ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக நம்மளோட சன்னை ரொம்பவுமே சீக்கிரமாக சாகடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்து ஐஸ்போர்டுன்ற ஒரு மாஸ்டரை தேடி சுற்றுவா. இவளோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல, இவ போகிற வழியில தான் அந்த மாஸ்டருமே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கும். இது தெரிஞ்சதுமே என்னோட தம்பிக்காகவும் ரேக்காகவும் கண்டிப்பாக நான் இதையும் சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லி அதை கூட சண்டை போட்டு அதையுமே ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வர்றா. இப்படியே பலாயிரம் வருஷங்கள் கடந்து போகுது. மிச்சம் இருக்க 2 மாஸ்டருமே இவ தேடி சுற்றுறா. ஆனால் இவ கண்ணுக்கு அந்த மாஸ்டர் கிடைக்கிற மாதிரியே இல்லை. ஸோ ரொம்ப வருஷமாக தேடி செலுப்பான நம்ம ஷோவுமே சரி இதோட நம்ம இதை நிறுத்திக்கலான்னு சொல்லிட்டு அவளாவிலே ஒரு ஐஸ் கேஜில் அடைக்கிற மாதிரி பண்ணுறா. ஏன்னா நம்ம ஷோ கிட்ட உயிர் வாழ்றதுக்கு இன்னும் பலாயிரம் வருஷங்கள் இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவளோட பவர் எல்லாம் சேர்த்தி வச்சு கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீஸ்டாக இருந்துட்டு வெளியே வரும்போது அவளால் இன்னும் ரொம்ப நாளைக்கு எம்பரராக இருக்க முடியும்னு நினச்சி ஃப்ரீஸ் பண்ணிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிறவங்க மேலே ஒரு மரியாதை இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஷோ மேலேயுமே அவனுக்கு ஒரு சின்ன மரியாதை வருது. ஏன்னா அவள் ஒரு மான்ஸ்டராக மாறாமல் தானே ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு உதவி செய்யலான்ட்டு ரொம்ப நாள் இருக்கிறதுக்காக முடிவெடுத்திருக்கா. அதோட நம்ம ஹீரோ வீண்டு அப்புறமா வாட்டர்னு சொல்லி இன்னும் 2 டெக்னிக்குமே புதுசாக மாஸ்டர் பண்ணியிருப்பான். இப்போ அவன்கிட்ட மொத்தமாக 5 பவர் இருக்குது. இந்த விண்ட் அப்புறமா வாட்டர்னால நம்ம ஹீரோவோட லைட்னிங் பவர் இப்போ முன்ன இருந்ததை விட ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஃபோர்ஸ் பவரோட பீக்கையுமே நம்ம ஹீரோ அட்டன் பண்ணிட்டான். இப்போ நம்ம ஹீரோ அடிச்சுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் நம்ம ஹீரோவும் அமைதியாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இதுக்கப்புறம் வாழலாம்னு நினைக்கிறான். அதனால் அவன் இருக்கக்கூடிய பிளானட்லேருந்து இன்னும் ரொம்ப தூரம் தள்ளி போய் அவனோட எக்ஸிஸ்டன்ஸையே மொத்தமாக எரேஸ் பண்ணுற மாதிரி அமைதியான ஒரு இடத்துல இருந்து திரும்பவுமே அவனோட பவர்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி யோசிக்கிறான். ஸோ இப்படி போகும்போது இதுக்கு முன்னாடி எம்பரராக இருந்து மாறின நிறைய மாஸ்டர்ஸை அவன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்படி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போக பல வருஷங்கள் போகுது. இதோட இந்த கதையுமே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு இந்த மாதிரி நிறைய கதையை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி உங்களை இன்னொரு ரேண்டம் நாளில் இன்னொரு ரேண்டம் கதையோட வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் டாட்டா.